உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப்பில் 3 தங்கப்பதக்கங்களை வென்ற காசிமாவுக்கு 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது விளையாட்டு வீரர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் பல்வேறு விருதுகளை வழங்கி அதே போல அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில சர்வதேச அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் சிறப்பு நிதியுதவியும் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே உலக கேரம் போட்டியில் பங்கேற்ற 3 பேருக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் ஏற்கனவே நிதியுதவி வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வெற்றி பெற்ற காசிமாவுக்கு 1 கோடி அறிவித்திருக்கிறார். கேரம் சாம்பியன் காசிமாவுக்கு 1 கோடி சிறப்பு ஊக்கத்தொகையாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. உலக சாம்பியன் கேரம் போட்டி பதக்கம் வென்றவர்களுக்கு சிறப்பு பரிசு தொகையும் தொடர்ச்சியாக வழங்கப்பட்ட நிலையில் தற்போது காசிமாவுக்கு 1 கோடி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பதக்கம் வென்றவர்களுக்கு சிறப்பு பரிசு தொகையை தடுத்து துணை முதலமைச்சர் இன்றைய தினம் குறிஞ்சி இல்லத்தில் வழங்கியிருக்கிறார். மேலும் உலக சாம்பியன் பெற்ற 3 தங்கம் வென்ற காசிமாவுக்கு 1 கோடி சிறப்பு ஊக்கத்தொகை, அதாவது சர்வதேச அளவில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவித்த நிலையில் தற்போது காசிமாவுக்கு 1 கோடி அறிவித்திருக்கிறார்கள். அதே போல தொடர்ச்சியாக இரட்டையர் பிரிவு குழு போட்டியில் ஒரு தங்கம் வென்ற மித்ராவுக்கு 50 லட்சம் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. காசிமாவுக்கு 1 கோடியும் அதே போல மித்ராவுக்கு 50 லட்சமும் வழங்கப்பட்டிருக்கிறது. குழு போட்டியில் ஒரு தங்கம், இரட்டையர் பிரிவில் 1 வெள்ளி வென்ற நாகஜோதிக்கு 50 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்து தொடர்ச்சியாக பல இடங்களில் இதுபோல வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கை தெரிவித்தார்கள்.